இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம். இன்று 18/2/2025 டிவியில் பார்க்கும்போது செய்தியில் போடுறாங்க, 17 வயது சிறுமி, கோவை சேர்ந்த சிறுமியை 7 கல்லூரி மாணவர்கள் கற்பழித்ததாக சொல்லி அவர்கள் 7 பேரும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். என்ன எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை தலைக்கு மேலே போய்க்குது. எல்லா நாட்டில் எல்லாருடைய மைண்டு ஃபுல்லாகவே இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளில் தான். இது சரியில்லை அது சரியில்லை எல்லா கட்சிக்காரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. இப்போ ஆண்டுங்கிற கட்சி டிஎம்கே. பல இடத்துல பல செய்திகள் வந்துடுது, அடிக்கடி வருது. எப்போ ஒரு தடவை வரும்போது அது ஜனங்களுக்கு பார்வையில் அவ்வளோ சீக்கிரத்தில் அட்ராக்ட் பண்ணாது. இப்போ எங்கே பார்த்தாலும் செய்தி. கிருஷ்ணகிரியில் 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லை, 3 ஆசிரியர்கள் சேர்ந்து கண்ட இடத்துல கண்ட நியூஸ் வந்துங்குது. அதனால் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் அதிருப்தியில் இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி, என்னை பொறுத்த வரையிலும் இந்த பாலியல் சீண்டல்ன்றது, பாலியல் சீண்டல் அது வன்புணர்வு, அது பாலியல் குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் அவன் பாதிக்கப்படுறவர்களுக்கு ஒரே ஒரு நியாயம் கிடைக்கணும்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு தீர்வு, நியாயமான தீர்வு கிடைக்கணும்னா, அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவர்கள் யார் அதை செய்தாங்க அவங்களுக்கெல்லாம், அது எத்தனை பேர் கொண்ட கும்பலாக இருந்தாலும், அதை சொன்ன மாதிரி கூட்டு பாலியலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, அத்தனை பேருடைய கண்களும் எடுக்கப்பட வேண்டும். அத்தனை பேர்களுடைய ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும். அன்றுதான் இந்த செயல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வருமா கண்டு. நீ என்ன மரண தண்டனை கொடுத்தா கூட தொடச்சி போட்டு போயிடுவான்றன. ஒரே வழி தான் அவங்களுக்கு செய்யணுன்னா, அவங்களுடைய கண்கள் இரண்டும் அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் சட்டத்திருத்தம் கொண்டு வரணும். 2 கண்களும் எடுக்கப்பட வேண்டும், ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும். மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டு எவ்வளோ செலவு பண்ணாலும் திரும்பி வரக்கூடாது. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் இதுக்கு நல்ல முடிவு வரும். கோவை மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே இது வழிகாட்டி அமையும்னு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். கோவை 17 வயசு சிறுமி